பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவாதி தேவனை தந்த பெரிதான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கட்டும். நாங்கள் பெற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தேவ கிருபை ஞானத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்க கூட இருங்க. உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய முதலாவது மிஷனரி பயணத்தை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய 3 பயணங்கள், 3 மிஷனரி பயணம், அடுத்து ரோமாபுரியில் ஒரு பயணம், அப்படி 4 பயணங்கள் நம்முடைய வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு அநேக இடங்களுக்கு சென்று பிரசங்கித்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். முதலாவது மிஷனரி பயணம் நமக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்க்கும்போது அதை கண்டுகொள்ள முடியும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கொள்கை என்ன அப்படின்னா, ரோமர் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, ரோமர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். எதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி மிஷனரி பயணம் கடந்து சென்றார் அப்படி என்றால், கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டாராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். கிறிஸ்துவனுடைய நாமம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படலையோ, எங்கெல்லாம் சொல்லப்படலையோ, எங்கெல்லாம் கேள்விப்படலையோ, அந்த இடங்களில் எல்லாம் என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தான் இவர் இந்த மிஷனரி பயணத்தை என்ன செய்கிறார், மேற்கொள்ளுகிறார் என்பதை பார்க்க முடியும். முதலாவது மிஷனரி பயணத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள ஒரு சபையிலிருந்து. அந்தியோகியா பட்டணத்துல, அதாவது ஏற்கனவே ஸ்தேவான் கல்லறியுண்டு இரத்த சாட்சியாக மரித்த அந்த சம்பவத்திலே அவர் என்ன செய்கிறார், அதற்கு பின்பு அந்த யூத ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த எருசலேமில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் தெரிந்த சுவிசேஷ பிரசங்கித்தார்கள் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோமா. அப்படி சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் அங்கே சென்று அந்தியோகியா பட்டணத்திலே சென்று அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுவிசேஷமாய் அறிவித்து அங்கே சபையை நாடி இருந்தார்கள். அதேதான் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும்போது, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் அந்த ஸ்கார்பங்கு தேச அதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இப்படி அந்தியோகியா பட்டணத்துல உருவாக்கப்பட்ட சபையிலே ஒரு மூத்த போதகராக இருந்தவர் யாரு அப்படின்னா, அவர் தான் பர்னபா இருந்தார். நீகர் எனப்பட்ட லூகி, நீகர் என்பது கருப்பினத்தவரை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. சிரேனே ஊரார் தான் அந்த நாட்களில் நீகர் என்று அழைத்ததாக சொல்லுகிறார்கள். அந்த கருப்பினத்தை நீகர் என்று சொன்னாலே நமக்கு தெரியும், அது கருப்பினத்தை குறிக்கிறது. அப்படி கருப்பினத்தை சார்ந்த சிமியோன், அதே சிரேனா ஊரானாகிய லூகியும், கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும், அதாவது அந்திப்பா என்று ஏரோது அந்திப்பா என்று சொல்லப்படுகிற அவருடன் கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுல், அப்போஸ்தலனாகிய பவுலாய் மாறினாரே அந்த சவுலும் அந்த நாட்கள் எப்படி இருந்தார்கள், தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் எங்க இருந்தாங்கன்னா அந்த அந்தியோகியா பட்டணத்துல இருக்காங்க. அந்த அந்தியோகியா பட்டணத்துல அப்படி அதாவது தலைவர்களாக 5 பேர் இருக்காங்க. அவர்களை என்ன செய்கிறார், ஆண்டவர் அன்றைக்கு கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் திருவிழம் பற்றினதினாலே, பரிசுத்த ஆவியானவர் சொன்னதினாலே என்ன செய்கிறார்கள், பர்னபாவையும் சவுலையும் அந்த இடத்துல இருந்து அவங்க மிஷனரியா அனுப்புறாங்க. முதலாவது அவங்க
அவங்க என்ன செய்யறாங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணி பரிசுத்த செலுக்கியா பட்டணத்துக்கு வராங்க. முதலாவது செலுக்கியா பட்டணத்துக்கு வராங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பர்னபாவும் பவுலும் முதலாவது எங்க வராங்கன்னா செலுக்கியா பட்டணத்துக்கு ஏறாங்க. வந்து அங்கிருந்து கப்பல் ஏறி சிப்புரு என்கிறதான ஒரு தீவுக்கு கடந்து வருகிறத பார்க்க முடியும். சிப்புரு என்கிறதான ஒரு தீவுக்கு கடந்து வருகிறாங்க. இந்த தீவுல 2 பட்டணங்கள் இருக்கு. சலாமி, பாப்போ என்கிறதான 2 பட்டணங்கள் இந்த தீவிலே காணப்படுகிறதா இருக்கிறது. சலாமி என்கிறதும் சிப்புரு தீவுக்குள்ளாக இருக்கிற 2 பட்டணங்கள் தான். செலுக்கியா பட்டணத்திலிருந்து கப்பல் ஏறி எங்க வர்றாங்கன்னா சிப்புரு என்கிறதான தீவுக்கு வராங்க. அந்த தீவுக்குள்ளாக 2 பட்டணங்கள் காணப்படுகிறது. சலாமியும் பாப்பே என்கிறதான 2 பட்டணமும் காணப்படுகிறது பார்க்க முடியும். பாப்போ என்கிறதான பட்டணங்கள் காணப்படுகிறது. இந்த சலாமி பட்டணத்திலே தான் யாரு, ஜான் மார்க் என்று சொல்லப்படுகிற யோவான் மார்க் என்று அழைக்கிறார். அதாவது மார்க் சுவிசேஷத்தை எழுதினவராக கருதப்படுகிற பர்னபாவின் உறவின் இனத்தானாகிய உறவின் முறையானாகிய அந்த கொலோசியர் 4:10 சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஜான் மார்க்கை குறித்து நம்ம மார்க் சுவிசேஷத்தை ஒரு கண்ணோட்டம் என்கிறதான தலைப்பில் கற்றுக்கொள்ளும் போது அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும். இந்த ஜான் மார்க் என்ன செய்கிறார், இவர்களை கூட பர்னபா பவுலு கூட என்ன செய்கிறார், ஆட் ஆகிறது நம்ம பார்க்க முடியும். அங்க என்னது பட்டணத்துல வந்து இந்த பவுலுடைய வழக்கம் எப்படியா இருந்ததுன்னா, முதலாவது எந்த ஒரு பட்டணத்துல கடந்து சென்றாலும் முன்னாட்களிலேயே இது இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் கடந்து சென்றார்களே, அந்த நாட்களிலிருந்து எல்லா இடங்களிலும் என்ன செய்யப்பட்டார்கள், சென்றார்கள், போய் ஜெப ஆலயங்களை நிறுவினார்கள். யூதர்கள் அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்வதற்காக, நியாயப்பிரமாணத்தின் முறைகளை ஆசரிப்பதற்காக என்ன செய்தார்கள், ஜெப ஆலயங்களை நிறுவினார்கள். நிறைய இடங்களிலே ஜெப ஆலயங்களை நிறுவினார்கள். அப்படி ஜெப ஆலயங்களை நிறுவும் போது அந்த பர்னபாவும் பவுலும் போய் முதலாவது என்ன செய்வாங்கன்னா, ஜெப ஆலயங்கள்ல போய் ஜெப ஆலயங்கள்ல தான் முதலாவது என்ன செய்தார்களாம், பிரசங்கித்தார்கள். ஆண்டவராகிய இயேசுதான் நாம் காத்து கொண்டிருக்கிற கிறிஸ்து மேசியா என்கிறதை அவர்களுக்கு போதிக்கிறது தான் இவர்களுடைய முதலாவது. அதற்கு பின்புதான் புறஜாதிகளிடத்திலே போய் சுவிசேஷத்தை அறிவித்தது இவர்களுடைய வழக்கமா இருந்தது. எல்லா இடங்களிலும் நம்ம அதைதான் செய்திருக்கிறார்கள். சலாமி பட்டணத்திலே கடந்து வந்து என்ன செய்கிறாங்க, யூதருடைய ஜெபாலயத்திலே தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அடுத்து என்ன செய்கிறார்கள், பாப்போ பட்டணம் வரைக்கும் வந்து கடந்து வந்து என்னது அங்க என்ன நடக்குது, ஒரு இது சிப்புரு தீவுக்குள்ள இருக்கிற 2 பட்டணங்கள் தான் சலாமியும் பாப்போவும். சலாமி பட்டணத்திலிருந்து ஜெபாலயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. அங்கே ஜான் மார்க் அவர்களுக்கு உதவியாக வருகிறார். யோவான் மார்க் என்று அழைக்கப்படுகிற அவர் உதவியாக வருகிறார். அதற்கு பின்பு இதுல யோவான் என்று சொல்லப்பட்டிருக்கும். இது யோவான் என்று சொல்லப்படுகிறவர் அந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷன் அல்ல. இது ஜான் மார்க் என்று சொல்லப்படுகிற மார்க் சுவிசேஷத்தை எழுதின அந்த யோவான் மார்க்கை குறிக்கிறதா காணப்படுகிறது. அப்புறம் பார்த்தோம்னா பாப்போ பட்டணத்துக்கு வராங்க. அங்க ஒரு மாயவித்தைக்காரன் இருக்கிறான். அவருக்கு பரியேசு அல்லனா எலிமா 2 பேர் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறாங்க, பர்னபாவையும் பவுலையும் அழைப்பித்து அங்க என்னது செர்கியூ பவுல் என்கிறதான ஒரு அதிபதி இருக்கிறார். அவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருக்கிறார். செர்கியூ பவுல் என்கிறதான ஒரு அதிபதி அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை கேட்க ஆவலா இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு மாய வித்தைக்காரன் அதை தடை செய்கிறார். அவருடைய பேரு தான் பரியேசு அல்லனா எலிமா. அவருக்கு 2 பேர் இருக்கிறது, பரியேசு எலிமா. அவர் என்ன செய்கிறார், உடனே அந்த இடத்துல 10வது வசனத்திலே பார்க்கும்போது, எல்லா கபடமும் எல்லா பொகலாகும் நிறந்தவனை, பிசாசின் மகனை, நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை பிரட்டுவதில் ஓய மாட்டாயோ, இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். இப்படி அந்த இடத்துல ஒரு மாயவித்தைக்காரன் அதை தடை செய்கிறான். அவர்கள் என்ன செய்கிறார்கள், வந்து
அவன் குருடனாய் மாறும்படியாய் பவுல் செய்ததை கண்டு அந்த இடத்திலே அந்த செர்கியூ பவுல் என்கிறதான அந்த அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறத அந்த இடத்துல பார்க்க முடியும். அடுத்ததாக அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, பாப்பை பட்டணத்திலிருந்து எங்க வர்றாங்கன்னா பம்பிலியாவில் இருக்கிற பெர்கே என்கிறதான ஒரு பட்டணத்துக்கு வர்றாங்க. அங்கேருந்து கப்பல் ஏறி எல்லாமே கடல் வழி பயணமாய் காணப்படுகிறது. தீவுக்குள்ளாக மட்டும்தான் அவர்கள் ஒருவேளை குதிரை மற்றும் இப்படிப்பட்ட வாகனங்களை வைத்திருக்கலாம். மற்ற எல்லாம் கடல் வழி பயணமாக தான் கடந்து வராங்க. எங்க இருக்கிறாங்க, பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அங்க இருந்து இந்த பெர்கே பட்டணத்துல இருந்து இந்த இதுல பாப்போ பட்டணத்துல சாலமி என்கிறதான பட்டணத்திலிருந்து உதவியாய் வந்த இந்த யோவான் ஜான் மார்க் என்ன செய்கிறார், அவர்களை விட்டு பிரிந்து என்ன செய்கிறார் என்றால் அவர்களை பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போகிறார். இவர் எருசலேமுக்கு திரும்பி போய் பேதுருவோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ததாக கருதப்படுகிற பின்னாட்கள்ல பேதுரு சொல்லும் போது அவர் தன்னோட தோழனா இருந்ததாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போ இவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல எருசலேமுக்கு திரும்புகிறார். பெர்கே பட்டணத்தில் பம்பிலியாவில் இருக்கிற பெர்கே பட்டணத்துக்கு இந்த பவுலும் பர்னபாவும் கடந்து வந்த போது இங்கே இருந்து யார் செல்கிறார், யோவான் கடந்து செல்கிறார். இதனால இவர்களுக்குள்ளாக இரண்டாவது மிஷனரி பயணத்துக்கு கடந்து செல்லும் போது பர்னபாவுக்கும் பவுலுக்கும் பிரிவினை வருவதற்கு, வாக்குவாதம் உண்டாவதற்கு காரணமாயிருந்தது இந்த ஜான் மார்க் என்று சொல்லப்படுகிற யோவான் மார்க். இந்த இடத்துல அவர் பிரிந்து சொல்கிறதுனால இதை குறித்து நம்ம மார்க்கு சுவிசேஷ புத்தகம் கற்றுக்கொள்ளும் போது தெளிவாகவே கற்றுக்கொண்டோம். இந்த பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு எங்க வராங்க, இந்த பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா. இந்த அந்தியோகியா வேற, அவர்கள் அந்தியோகியா என்கிறதான ஒரு சபையில் இருந்துதான் என்ன செய்கிறார்கள், ஊழியத்துக்கு கடந்து வருகிறார்கள். அந்த அந்தியோகியா என்கிறது வேற. இது பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகா அங்கே என்ன செய்கிறாங்க, ஓய்வு நாளிலே என்ன செய்கிறாங்க, ஜப ஆலயத்துல பிரவேசித்து அங்கே எனது நியாயப்பிரமாண தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடிந்த பின்பு இங்க பவுல் பிரசங்கம் செய்கிறார். பவுல் அதாவது 16வது வசனத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலின் முதல் பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்படி பிரசங்கம் செய்தார், ஒவ்வொரு ஜப ஆலயத்திலையும் போய் எதை குறித்து பிரசங்கித்தார் என்பதை விளக்கமாக சொல்லும்படியாக பவுலின் பிரசங்கம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கதை பார்க்க முடியும். 16ஆம் வசனத்திலிருந்து 41வது வசனம் வரை நாம் பார்க்கும்போது அந்த இடத்துல பவுல் எதை குறித்து பிரசங்கித்தார் என்பதை அதை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் சரி, அதாவது ஆதியிலிருந்தே கடந்து வருகிறார். இந்த ஜனத்தினுடைய 17வது வசனத்துல சொல்லுகிறார். முதலாவது என்ன சொல்லுகிறார், கையமத்தி இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே, நாம் காத்து கொண்டிருக்கிற மேசியா அவர் மரித்து பரமேறி போய்விட்டார் என்பதை அவர்களுக்கு நிரூபிக்கும்படியாக முதலாவது என்ன சொல்லுகிறார், அதாவது அவர்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நியாய பிரமாணத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை, எகிப்தில் எப்படி அடிமைகளா இருந்தார்கள், அங்கிருந்து ஆண்டவர் அவர்களை எப்படி விடுதலையாக்கினார், அப்படி விடுதலை ஆக்கின ஜனங்கள் எப்படி நியாயாதிபதிகள் ஆட்சி செய்து வந்தார்கள், அதற்கு பின்பு எப்படி தாவீது அரசராக மாறினார், அந்த தாவீதின் சந்ததியிலே வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர்களுக்கு நிரூபித்து அந்த இடத்துல, அதை நீங்கள் வீடுகளிலே வாசித்து பார்க்க உங்களை அன்பா கேட்டுக்கொள்கிறேன். அந்த இடத்துல தாவீதின் சன்னதியிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதுக்கு யோவானை அனுப்பினார் என்பதை குறித்ததான காரியங்களை எல்லாம் எனது 26வது வசனத்துல, சகோதரரே, ஆபிரகாமின் சன்னதியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஒவ்வொரு நாள்தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசன வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார் என்பது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்த மேசியா. இதை குறித்து எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு
ஓய்வு நாள்ல வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமல் அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினாலே அவர் என்னது அவருடைய தம்முடைய சுத்தத்தை செய்து நிறைவேற்றினார் என்கிறதான ஒரு காரியத்தை அந்த இடத்திலே ஜனங்களுக்கு என்ன செய்கிறார், போதிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அவர் சொன்ன வசனத்தை கேட்ட ஜனங்கள், அந்த பெர்கே பட்டணத்திலே அவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், 44வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். இப்போ ஆண்டவருடைய இப்படி ஒரு காரியம் இருக்கிறதா? ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாம் எருசலேமிலே தான் நடைபெறுகிறது. இது அந்த மற்ற ஜனங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. யூதர்களா இருந்தாலும் இப்படி இயேசு என்கிற ஒருவர் வந்தார், அவர் இப்படி சொன்னார் என்பதை தெரிய வாய்ப்பில்லை. இங்க எருசலேமிலே இருந்த தலைவர்கள் தான் அவரை என்ன செய்தார்கள், சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லுகிறார், அதை கேட்ட ஜனங்கள் என்ன செய்கிறார், 44 வசனத்திலே அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் என்பதை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். இதனால என்ன நடக்கிறது, 45வது வசனத்திலே யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் இருந்து பவுலினால் சொல்லப்பட்டவங்களை எதிரடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, இந்த பிசிதியாவில் உள்ள அந்தியோகியாவிலே அவரை கல்லறியும்படியாக இதை எடுக்கிறாங்க. அந்த இடத்துல 51வது வசனத்துல இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசி அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு கடந்து வர்றாங்க. இப்போ என்னது, பிசிதியாவில் உள்ள அந்தியோகியாவிலிருந்து எங்க வர்றாங்க, இக்கோனியா பட்டணத்துக்கு கடந்து வர்றாங்க. இந்த இக்கோனியா பட்டணத்திலும் என்ன செய்கிறாங்க, யூதருடைய ஜபாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அந்த இடத்திலையும் யூதர்கள் 2வது வசனத்திலே பார்க்கும்போது, விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். இங்கேயும் இக்கோனியா பட்டணத்திலையும் என்ன செய்கிறாங்க, பகை வருகிறத பார்க்க முடியும். இதனால என்ன செய்கிறாங்க, லிக்கவோனியா என்கிறதான பட்டணத்துக்கு கடந்து வராங்க. இக்கோனியா பட்டணத்திலே திரும்ப யூதர்களினால, ஃபர்ஸ்ட் அந்தியோகியா பட்டணத்திலே, பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா பட்டணத்திலே யூதர்களினால பிரச்சனை வருகிறது. அதனால திரும்ப இக்கோனியா பட்டணத்துக்கு வராங்க. இக்கோனியா பட்டணத்திலிருந்து எங்க வர்றாங்கன்னா லிக்கவோனியா என்கிறதான பட்டணத்துக்கு கடந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த லிக்கவோனியா பட்டணத்திலே 2 இது காணப்படுகிறது. 2 லிஸ்திராவும் தர்பையும் இந்த பட்டணத்துல இந்த லிக்கவோனியா பட்டணங்கள்ல உள்ள பட்டணங்களை நம்ம பார்க்க முடியும். இப்ப லிஸ்திராவில வர்றாங்க. லிஸ்திராவில வந்த போது அங்கே தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு சப்பானி இருக்கிறார். அவருக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டென்று கண்டு அவரை என்ன செய்கிறார்கள், அவருடைய ஊனத்தை, அவருடைய கால்கள் ஊன்றி நிமிர்ந்து நிற்கும்படியாக அவரை குணமாக்குகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால அந்த இடத்துல என்ன வருகிறது, இதை கண்ட ஜனங்கள் கடவுள் தான், அவர்களுடைய கிரேக்க கடவுள் தான் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுலை என்ன செய்கிறாங்க, மெர்க்குரி என்றும் அவர்களுக்கு சொல்கிறத பார்க்க முடியும். அந்த நாட்களிலே அவர்களுக்கு பிரதானமாக யூபித்தர் என்கிறதான ஒரு கடவுள் இருந்ததாக, அவர் வயது முதிர்ந்தவராகவும் அவருக்கு வாய்ச்சொல்லாக, அவருடைய கிரியையை அவருக்கு வாய்ப்பிறப்பாக அவருக்கு சீஷனாக மெர்க்குரி என்கிறதான ஒரு தெய்வம் இருந்ததாக அவர்களுடைய வழக்கமாய் காணப்பட்டது. அதனால இப்ப அந்த இடத்துல பர்னபா வயது முதிர்ந்தவராய் காணப்படுகிறதுனால அவரை யூபித்தர் என்றும், அவருக்கு இவர் தானே எல்லா காரியங்களையும் சொல்லி செயல்படுத்துகிறவர் அந்த நாட்களே பவுலாய் காணப்பட்டதுனாலே இவருக்கு மெர்க்குரி என்பதையும் போட்டு என்ன செய்கிறாங்க, அவரை அவருக்கு அவர்களுக்கு பலியிட மனதா இருந்த போது அந்த இடத்துல இல்ல நீங்க அப்படி செய்யக்கூடாது, நாங்களும் உங்களை போல மனிதர்கள் தான் என்று சொல்லி அவர்களை சொல்லும் போது இந்த 19வது வசனத்துல என்ன நடக்கிறது, அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்த சில யூதர்கள் ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். இப்ப என்ன நடக்குது, இந்த இடத்துல ஜனங்கள் அவர்களை கடவுளாக வழிபட வந்த ஜனங்களையே இந்த அந்தியோகியாவில் இருந்தும் இக்கோனியா பட்டணத்திலிருந்தும் கடந்து வந்து யூதர்கள் என்ன செய்கிறாங்க, இல்ல இவங்க வஞ்சகமாய் செயல்படுகிறார்கள்,
அவ்வளவு அற்புதத்தை கண்ட ஜனங்களையே திசை திருப்பி எப்படி மாலையை போட்டு அவர்களை வழிபட வந்த, அவர்களுக்கு பலி செலுத்த வந்த அந்த ஜனங்களையே இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கல்லறியும்படியாக வைக்கிறதை பார்க்க முடியும். அதனால கல்லறிந்து அவர் மரித்து போறார் என்று சொல்லும்போது அந்த இடத்துல இந்த சீசர்கள் அவனை சூழ்ந்து அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளே பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போறான். இந்த தெர்பையும் லிஸ்திராவும் லிக்கவோனியா பட்டணத்தில் உள்ள சிறு பட்டணங்களாய் காணப்படுகிறது. இப்ப என்ன செய்கிறார், இவர் மரித்து போய்விட்டார் என்று அவரை விட்டு போறாங்க. அந்த இடத்துல அவர் தெர்பைக்கு கடந்து வருகிறத பார்க்க முடியும். இந்த தெர்பைக்கு கடந்து வந்துட்டு அடுத்து 21 to 28 வரைக்கும் ரிட்டர்ன் ஜேர்னியை தான் பார்க்க முடியும். திரும்பி போகிற, அதாவது இதுவரைக்கும் கடந்துட்டு திரும்ப என்ன செய்யறாங்க, எருசலேமுக்கு போகிறத பார்க்கிறோம். அந்தியோகியாவுக்கு எந்த இடத்துல இருந்து கடந்து வந்தாங்களோ அந்த அந்தியோகியா பட்டணத்துக்கே போகிறத தான் நம்ம பார்க்கிறோம். அநேகரை சீசராக்கி அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராய், அதாவது தெர்பை பட்டணத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்ப தெர்பையிலேருந்து திரும்ப என்ன செய்யறாங்க, லிஸ்திராவுக்கு போறாங்க. அந்த இடத்துல அந்த லிஸ்திரா பட்டணத்திலே தான் அவரை கல்லறிந்து அவர் மரித்து விட்டார் என்று கடந்து போன அந்த இடத்துக்கு போறாங்க. அங்கிருந்து திரும்ப என்ன செய்யறாங்க, இக்கோனியாவுக்கு போறாங்க. இக்கோனியாவிலிருந்து திரும்ப அந்தியோகியா பட்டணத்துக்கு, அதாவது பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா பட்டணத்துக்கு போறாங்க. போயிட்டு அங்க எனது சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பின்பு பிசிதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு திரும்ப என்னது பிசிதியாவிலிருந்து எங்க வராங்க, பம்பிலியா நாட்டுல உள்ள பெர்கே பட்டணத்துக்கு வராங்க. பெர்கேலிருந்து அத்தாலியா வழியாக எங்க திரும்ப அந்தியோகியாவுக்கு கடந்து வருகிறத பார்க்க முடியும். இதுதான் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மிஷனரி பயணமா காணப்படுகிறது. பம்பிலியா நாட்டுக்கு வராங்க. பம்பிலியாவில் உள்ள பெர்கே ஊரில் பிரசங்கித்து அத்தாலியா பட்டணத்துக்கு போனாங்க. அங்கிருந்து அந்தியோகியா பட்டணத்துக்கு போற வழிகளிலும் சரி வருகிற வழிகளிலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கடந்து வருகிறார்கள். எவ்வளவு அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறத பார்க்க முடியும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பாடுகள் வந்தாலும் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. இந்த மொத்த ஜேர்னியும் முதல் மிஷனரி பயணம் எத்தனை ஆண்டுகள் எடுத்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா 2 ஆண்டுகள் இந்த முதல் மிஷனரி பயணத்தை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் செய்ததா சொல்லப்படுகிறது. அவர்கள் பயணித்த தூரங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1235 மைல்கள் பிரயாணம் செய்ததாக, அவர்கள் பயணம் செய்த தூரங்கள் 1235 மைல்கள் பிரயாணம் செய்த 2 ஆண்டுகளிலே அநேக சபைகளை உருவாக்கி அநேகரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டைக்கு இழுத்து கொண்டு தம்முடைய சுவிசேஷத்தை நிறைவேற்றினார்கள். இந்த முதல் மிஷனரி பயணத்தின் போதுதான் தீமோத்தேயுவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வழி நடத்தினதாக சொல்லப்படுகிறது. அதை குறித்து நம்ம 2வது மிஷனரி பயணத்திலே கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த முதல் மிஷனரி பயணத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே. அநேக பாடுகள் வழியினாலும் வேதனைகள் வழியினாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் நின்றது போல நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.